ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री मात्रे नमः। ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। கம்ப்யூட்டர் முன்னாடி பேசுறது ஈஸியாக இருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி வெறும் முகத்தை பார்த்து டென்ஷனே இல்லாமல் பேசிடலாம். எல்லாரும் முன்னாடி லைவாக பேசணுங்கிற போது கொஞ்சம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் இல்லையா, குரு பூர்ணிமா. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நம்முடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கை, அத்தியாத்ம வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது நிவர்த்தி மார்க்கம் இல்லையா, பிரவர்த்தி மார்க்கம்னா நிவர்த்தி மார்க்கம். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி நம்ம சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள திரும்பக்கூடிய அந்த மாதிரி சாதனை பண்ணக்கூடிய அவங்களுக்கு பொதுவாக பண்டிகைகளில் அவ்வளோ விருப்பம் இருக்காது. இப்போ எந்த சன்னியாசிகளாகட்டும், எந்த விதமான அந்த ஆன்மீக பாதையில் எந்த ஒரு நிலையை எய்தினவர்களுக்கும் இந்த வியாச பூர்ணிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். அவங்க எல்லாருமே கொண்டாடக்கூடிய, எல்லாரும் விரும்பி அந்த மனப்பூர்வமாக கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாள் இந்த வியாச பூர்ணிமா அப்படிங்கிறது. ஏன்னா இதே மாதிரி சுவாமிஜி சொன்னார் இல்லையா, 48 வருஷம் முன்னாடி தீட்சை வாங்கினேன் அப்படின்ட்டு பிரம்மச்சரி. அதே மாதிரி 16 வருஷம் முன்னாடி ஒரு வியாச பூர்ணிமா நாளில் தான் நம்ம பூஜ்யஸ்ரீ, நம்ம பரமகுரு பூஜ்யஸ்ரீ தயானந்த சரஸ்வதியை முதல்ல நாம் பார்த்தோம். ஆனக்கட்டி ஆசிரமத்தில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த வார்த்தைகள் அது எல்லாமே மனசில் அது பசுமர தாணி மாதிரி பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மிக நெடிய ஒரு பயணம். அந்த பயணத்தில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நின்றுப்போம். அந்த ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் நம்மளோட முதற்கண் நம்மளோட நன்றியை வணக்கத்தையும் சொல்லிக்கணும். பொதுவாக ஒரு வழக்கத்தில் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு குரு அவசியமா? நம்ம போய் 4 பேர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள், நம்ம ஆசிரமத்துக்கு போனேன், குருவை பார்த்தோம் அப்படின்னா, எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் குரு இருக்குது. கடவுளுக்கு நான் டைரக்ட், அது நடுவில் மீடியேட்டர் நிறைய பேசுவாங்க. நான் ஒரு குருக்கிட்ட போகிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறது நிறைய பேர் வருவாங்க. ஏன் எனக்கும் குருவுக்கும் நடுவில் இன்னொருத்தர் இருக்கு. குரு தேவையா, குரு அவசியமா அப்படின்னா, நம்மெல்லாம் மிகப்பெரிய ஒரு பயணத்தில் இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு கைலாஷ் போகிறோம், காஷி போகிறோம், என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுவோம், எத்தனை நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகும் இல்லையா? ட்ரெஸ் பேக் பண்ணுறதாகும், ட்ரெஸ் வாங்கட்டும், என்னென்னும் அங்கே அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தபடி ரூம் புக் பண்ணுறது, ஃப்ளைட் புக் பண்ணுறது, இப்படி அந்த போகிற இடத்த முதல்ல தீர்மானம் பண்ணுவோம். போகிற இடத்துக்கு எப்படி போய் சேர்றது, இது எல்லாமே பண்ணுவோம். நம்மள வாழ்க்கைங்கிற மிக நெறிய பயணம் இல்லையா? ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு ட்ரிப்புக்கு நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவம் இந்த வாழ்க்கை பயணத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா, நம்ம எங்கிருந்து வந்தோம்னு யாருக்காவது தெரியுமா? இந்த வாழ்க்கை பயணத்தை இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கிருந்து வந்தோம் தெரியாது. எங்கே போய் போகிற கொஞ்சோட வாழ்க்கையோட முடிவு எங்க தெரியாது. யார் கேட்டாலும் தெரியாது. எல்லாமே ஒரு வேகு தான் இல்லையா? அப்போது அந்த மாதிரி நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம், அந்த போகக்கூட வழிமுறைகள், அந்த சாத்தியத்தையும் சொல்லி சாதனையும் சொல்லக்கூடியவர் யாருன்னா குருமார்கள். அப்போ அந்த குருமார்கள் அந்த குருமார்கள் இல்லாமல் நான் எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே போய் சேர போகிறேன்னு தெரியாது. அப்போ அந்த குருமார்கள் பல அந்த வேதம், அப்படி வேதாந்தம்ங்கிறது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த, சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறைகள். அந்த வழிமுறைகள் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னா இல்லையா? ஆதி சிவனான சிவபெருமானோட அவதாரமான தட்சிணாமூர்த்தியால் உருவாக்கப்பட்டு சனகாதியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு பரம்பரையாக அப்படியே காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த வேத பரம்பரை அப்படிங்கிறது. அப்போ அந்த பரம்பரைக்கே நாம் நன்றி கடன் பற்றிருக்கோம். அப்போ அந்த நன்றியை நம்ம கொஞ்சம் எப்படியாவது காமிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா நம்ம பாரத நாடு அடி வாங்கின மாதிரி அசால்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? எத்தனை வகையான படையெடுப்புகள், எத்தனை வகையான ஒரு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் நமக்கே மலைப்பார். எத்தனை மத மாற்றங்கள், எத்தனை கொடுமைகள். ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் வந்து அதான் ஒரு சாத்விகமான ஒரு குணமுடைய ஒரு நாடு அப்படின்ன போது எல்லாரும் சேர்ந்து எத்தனையோ நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இத்தனையும் மீறி இந்த வேதாந்தம்ங்கிறது ஒரு துளி கூட கலங்கப்படாமல், துளி கூட அதோட புனிதம் கெடாமல் நமக்கு இந்த கையில் நம்ம எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா, எத்தனை பேரோட தியாகமும், எத்தனை பேரோட அந்த முயற்சியும், அதை காப்பாற்றுறதுக்கு எத்தனை அவங்க எடுத்திருப்பாங்க, முயற்சி எடுத்திருப்பாங்கன்னா, அந்த அத்தனை குருமார்களுக்கும் நம்ம நாள் ஃபுல்லாக, நேரம் ஃபுல்லாக, நித்தியம் அவங்களுக்கு நாம் நன்றி கடன் பழுத்த வணங்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா
ஒரு வேதாந்த மாணவர்கள் அப்படின்னா வேதாந்தம் படிக்கிறவங்க, வேதாந்தத்தை தன் வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கு தினம் தினம் தொட வேண்டியவர்கள் 3 பேரை நம்ம தினம் தொடரணும். ஒன்று சாஸ்திரம், ரெண்டாவது அந்த சாஸ்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுக்குற குரு, மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரம் குரு யாரை காட்டுறாரோ அந்த இறைவன். இது 3ஐயும் நம்ம கும்பிடணும். ஏன்னா கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னா இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும் இறைவன் எங்கே இருக்கான். குழந்தைய கேட்டால் கூட என்ன சொல்லும், எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லும். ஏன்னா நம்ம ரத்தத்திலே ஊர்ன அந்த ஒரு அறிவுங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊர்னது. அந்த அறிவு தானே சொல்லிச்சு தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக நிரூபிச்சு காமிச்சு ஒரு சின்ன குழந்தை ப்ராக்டிக்கலாக இந்த உலகத்துக்கே நிரூபணம் பண்ணுச்சு இல்லையா. தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான்னு அவன் காமிச்சு கொடுத்தாரு இல்லையா. அப்போது அந்த மாதிரி அறிவு தூண் எல்லா இடத்துலையும் இருக்கான். இப்போ எல்லாருக்கும் ஊதுபத்தி வாசம் வருதா? ஊதுபத்தி வாசம் கண்ணுக்கு தெரியுதா? ஆனால் வருது. இப்போ அந்த மனம் இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு, அதனால் நமக்கு தெரியுது. காற்றை எல்லாரும் உணர்றோம், கண்ணுக்கு தெரியாட்டியும் காற்றை உணர முடியுது, ஆகாயத்தையும் உணர முடியுது. ஆனால் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்கிறோம், இறைவனை நம்மளால் உணர முடியுது. கடவுள் இல்லாத இடமே இல்லைங்கிறோம், ஆனால் கடவுளை நம்மளால் உணர முடியுதா? ஏன் உணர முடியல அப்படின்னா கடவுள் பஞ்ச இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டவன், மனதுக்கு அப்பாற்பட்டவன், அறிவுக்கு அப்பாற்பட்டவன். இந்த பஞ்ச பிரமாணம் 5 வகையான அந்த அறிவு சாதனங்களால் அறியப்பட முடியாது அப்படிங்கிறோம். அப்போ எப்படி அந்த இறைவனை அறியணும் அப்படின்னா அந்த 6வது பிரமாணமான அந்த சப்த பிரமாணத்தின் மூலம் மட்டும்தான் இறைவன். அப்போ அந்த சாஸ்திரம் தான் இறைவன் யாருன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த சாஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி தினமும் அதை வணங்க வேண்டியது ஒரு வேதாந்த மாணவனின் கடமை. இப்போ சாஸ்திரம் இருக்கு, தத்துவபோதம் இல்லை ஏதோ ஒரு உபனிஷத் புக் எடுத்து என்னால் படிக்கிறேன், ஒரு லைன் எனக்கு புரியுமா? வேதாந்தம் எடுத்து படித்தா ஒரு லைன் புரியுமா? இது நம்மளுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். புக் இருக்கும், எடுத்து பார்ப்போம், படிக்க புரியாது. உடனே என்ன பண்ணுவோம், கிளாஸுக்கு போவோம். கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி படித்தா ஒரு வார்த்தை புரியாது, கிளாஸ் முடிச்சுட்டு வந்தால் எல்லா வார்த்தையும் நல்லாவே புரியும், ஒரு வார்த்தையும் நமக்கு புரியும். அப்போது அந்த வேதாந்தம் எப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னா அதுக்கு ஒரு குரு இல்லாமல் நமக்கு வேதாந்தம் புரியாது. அப்போ அந்த குரு யார் அப்படின்னா சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜக வேதாந்தாம்புஜ சூரியோயக தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஒரு சூரியனை பார்த்த உடனே தாமரைப்பூ மொட்டா இருக்கும் இல்லையா, அந்த தாமரைப்பூ மலருக்கு என்ன வேணும்? சூரிய ஒளி இருந்தால் தான் மலரும். அதே மாதிரி அந்த வேதாந்தம்ங்கிற அந்த மொட்டு மலராகணும்னா யார் வேணும்னா குரு. அந்த குருங்கிற சூரியன் இருந்தால் மட்டும்தான் அந்த வேதாந்தங்கிற தாமரை மலரும். அதுதான் அந்த வேதாந்தாம்புஜ சூரியோயக தஸ்மை ஸ்ரீ குருவி. அப்போ அந்த குருவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அப்போ இந்த நாளில் நல்ல நாளில் நமக்கு அந்த மாதிரி அந்த பொக்கிஷத்தை யாரெல்லாம் நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஆதி தட்சிணாமூர்த்தியிலிருந்து வேதவியாசரை பற்றி அவர் அந்த பிரஸ்தானத்ரயம் அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சனாதன தர்மம் இல்லை. இந்த சனாதன தர்மத்தில் நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அத்தனையும் வழிமுறைப்படுத்தி கொடுத்தவர் வேதவியாசர். அடுத்தது ஆதிசங்கராச்சாரியர், அவரையும் இந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. வேதவியாசர் எதெல்லாம் எழுதினாரோ அதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபனிஷத், அந்த 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதினவர் அவர். அது மட்டுமல்ல அந்த பிரம்மசூத்திரம் அதுக்கும் பாஷ்யம் எழுதினார், பகவத்கீதை எல்லாமே பாஷ்யம் எழுதி எளிய மக்களும் அதை கொண்டு போய் சேர்த்த அந்த பெருமை ஆதிசங்கராச்சாரியர் தான். அவரையும் இந்த நல்ல நேரத்தில் இந்த நல்ல நாளில், ஏன்னா 8 வயசுல நம்மலாம் வீட்டில் நம்ம பக்கத்து வீட்டு கூட போக மாட்டோம், பெட்ல இருந்து பாத்ரூம் போக பயப்படுற ஒரு வயசுல ஒரு குழந்தை அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1200 வருஷம் இருக்குமா. அதுக்கு முன்னாடி 8 வயசுல எல்லாம் விட்டுட்டு தனியாக நடந்து அது மத்திய பிரதேஷ் போச்சு, நடந்து இந்த நர்மதா கரைக்கு போச்சு தன்னோட குருவை தேடி. யார் கொடுத்த தைரியத்தில் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு. அந்த யாரோ அந்த குழந்தை அங்கே இருக்கும்போது யதிகள் இருப்பாங்க, யதிகள்னா சன்னியாசிகள். அப்போல்லாம் அந்த பரிவிராஜார்களாம் இந்த சன்னியாசிகள் ஊராக போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு வகை சன்னியாசத்தில் ஒரு வகைன்னா ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, ஊராக போவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த குருவை பார்த்துட்டு வந்து அவங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லிடுறாங்க, அப்பா உன்னோட குரு உனக்காக அந்த நர்மதை கரையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது அந்த குழந்தை காதில் வந்துச்சோ அப்புறம் நிறைய ட்ராமாலாம் பண்ணும், இந்த முதல்ல பிடிக்கிற மாதிரி என்னென்னமோ ட்ராமா பண்ணி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 8 வயசுல அதை இறங்கி அப்படியே போகிறது. அப்போது 8 வயசுல அந்த ஒரு குழந்தை தன் சுகத்தை எல்லாம் தியாகம் பண்ணி குருவை அடைந்து 32 வயசுல அவர் சமாதி ஆகிறதுக்குள்ள பாரதத்தை 2 முறை ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காரு. அப்போது ஃபுல்லாக எப்போ எல்லாம் நடந்தே. அப்போ அந்த 32 வயசுங்கிறது எனக்கு அப்போ தான் வாழ்க்கைனா என்னன்னே புரிய ஆரம்பிக்கிற வயசில் அவர் எல்லாமே முடிச்சார். அப்போ அந்த குருமார்களுக்கெல்லாம்
நம்ம கண்ணீரில் நம்ம ரத்தத்தையே கண்ணீராக்கி நம்ம நன்றி அஞ்சலியை செலுத்தினாலும் நமக்கு பத்தவே பத்தாது இல்லையா? இதுதான் இந்த குருமார்கள் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் அவங்களோட அவங்க கொடுத்த அந்த பொக்கிஷங்களை எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 2010 கைலாஷ் போயிட்டு வந்தோம். கைலாஷ் போகிற வரைக்கும் என் பாதை வேற மாதிரி இருந்து, வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. கைலாஷ் பரிக்கிரமா வரும் சுற்றும் போது தான் உள்ளுக்குள்ள உன்னோட பாதை சரியில்லைம்மா அப்படின்னு எனக்கு அம்பாலோ எனக்கு அங்கே ஒரு அறிவுறுத்தப்பட்டது. நீ போ. கைலாஷ் போயிட்டு வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கும் இல்லையா? அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இல்லாமல் சுவாமிஜியை தேடி ஓடி வந்தேன். ஒரே வாரம். அடுத்த வாரத்தில் நாங்கள் அங்கே கிளாஸ் தொடங்கிட்டோம். சுவாமிஜி கிட்ட கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு அரணாக இருந்து எல்லா துன்பத்திலையும் இப்போ எல்லா ஆச்சாரியர்கள் இருக்காங்க. வியாசர் இருக்காரு. ஆனாலும் நமக்கு யார் வியாசர், நமக்கு யார் ஆச்சாரியர்னா நமக்கு கூட இருந்து அஸ்மதாச்சாரியர். எனக்கு யார் என் கூட இருந்து கையை பிடிச்சி ஒரு தந்தை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஒரு தாய் அன்னம் ஊட்டுற மாதிரி இந்த ஞானத்தை யார் புகட்டுறாரோ அவர் தான் நமக்கு ஆச்சாரியர் இல்லையா? அப்போது என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு யார் நம்ம கூட நிற்கிறாருன்னா அவர் தான் நம்ம ஆச்சாரியர். இப்போ அந்த ஆச்சாரியருக்கு கோடி கோடியாக நமஸ்காரம் சொன்னாலும் நன்றி தெரிவித்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது. இப்போது 2 வகையாக இருக்கணும். ஒருத்தங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தாத்தா வகை சொத்து இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கும். பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு அவசியமே இருக்காது. அப்போ அந்த பணத்தோட மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனால் சிலர் இருப்பாங்க ஒரு பைசாவாக சேர்த்து கஷ்டப்பட்டு அதை சேர்த்து வச்சு மிகப்பெரிய பணக்காரன்னா அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? நான் அந்த மாதிரி போகக்கூடாத இடம்லாம் போய் சுற்றி அடிபட்டு இந்த ஞானம் கிடைச்சதுனால எனக்கு குருவோட அருமையும் இந்த சாஸ்திரத்தோட இந்த ஞானத்தோட அருமையும் ரொம்ப நல்லா தெரியும். அதனால அந்த அந்த வாய்ப்பையும் இந்த ஒரு பெரிய ஞானத்தையும் கொடுத்த குருவை ரொம்ப ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. நன்றி சொல்றது அவசியமா? குருவுக்கு நன்றி சொல்றது அவசியமா? அவர் அந்த நன்றியை எதிர்பார்த்து குரு இருக்கிறாரா? நம்மளோட வணக்கத்தையும் நன்றியும் எதிர்பார்த்து கொண்டு குரு இருக்கிறாரான்னு பார்த்தாங்கன்னா அவருக்கு தேவையே இல்லை. அவருக்கு எதுக்கு நன்றி? எல்லாத்தையுமே கடந்தவங்களுக்கு, உடல் மேலேயும் எல்லா அபிமானத்தையும் விட்டவங்களுக்கு நம்மளோட நன்றி வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா அந்த நன்றி என்ன பண்ணும்னா அது எனக்கு தான் நல்லது. ஏன்னா இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில இந்த இறைவனை நோக்கி போகக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வேதாந்தம் படிக்கிற இந்த வாழ்க்கையில அத்தியாத்ம வாழ்க்கையில நம்ம தெரியும், நம்ம போக ஆரம்பிச்சாலே நிறைய தடைகள் வரும். 3 விதமான தடைகள் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா வெளியில இருந்த தடைகள் முதல்ல வரும். அதில் அப்படியே மெருகேறி வரும்போது கடைசியில் என்ன தடை வரும்னா நான் தான் எனக்கு தடையா ஆத்தியாத்மிக தடை தான் கடைசியில் வரும். ஏன்னா என்னோட அகங்கார நாசங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வராது. என்ன அந்த அபிமானத்தை தியாகம் பண்ணுறதுங்க அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ அந்த அபிமான தியாகம் எப்படி வரும் அப்படின்னா குரு கிட்ட பணிவதன் மூலமும் அந்த நன்றி செலுத்துவதன் மூலம் தான் வரும். அப்போ இந்த நன்றி செலுத்துறதுனால அவங்களுக்கும் எதுவும் இல்லை, அந்த பரம்பரை அந்த குருமார்களுக்கு எதுவும் இல்லை, எனக்கு தான் நல்லது. அப்போ இந்த நன்றியையும் வணக்கத்தையும் சமர்ப்பிச்சுக்கிறோம். இந்த பாதையில் இன்னும் நல்லா எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே மேலே மேலே உயர்ந்து அந்த இறுதியான அந்த ஆத்ம ஞானத்தை அடையணும், அந்த ஐக்கிய போதத்தை அடையணும்னு எல்லாரும் சார்பிலும் குருமார்கள் எல்லாரும் வேண்டிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன்.